பல வருடங்களா வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்துட்டு வந்த சீன அதிபர் ஜின்பிங் இப்ப திடீர்னு வடகொரியாவுக்கு பயணம் செஞ்சிருக்கிறது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஜின்பிங்கோட வடகொரிய பயணத்துக்கு பின்னாடி ரஷ்யா இருக்கான் தெரியுமா? எப்படின்னு தானே கேக்குறீங்க. இது குறித்து விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ரஷ்யா கூட வடகொரியா ரொம்ப நெருக்கமாகிட்டே போறதை பார்த்து பயந்து தான் சீன அதிபர் ஜின்பிங் வடகொரியாவுக்கு நேர்ல போயிருக்காரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. முதல்ல சீனாவும் வடகொரியாவும் ஏன் இவ்வளோ நெருக்கமா இருக்காங்க தெரியுமா? ஏன்னா வடகொரியா மேற்கு நாடுகளுக்கெல்லாம் கடும் எதிரி. அதே சமயம் மேற்குலகத்தோட எதிரிகளான ரஷ்யா சீனாவோட கடுமையான நெருக்கம். சீனாவும் வடகொரியாவும் 75 வருடங்களுக்கு மேல நட்போடு இருக்காங்க. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ரெண்டு நாடுகளும் கம்யூனிஸ்ட் நாடுகளா மாறினப்போ இந்த நட்பு துவங்குது. இதுக்கு முக்கியமான காரணம் கொரிய போர் தான். அந்த போர்ல வடகொரியாவும் தென்கொரியாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அமெரிக்காவும் அவங்களோட கூட்டாளிகளும் தென்கொரியாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சீனா வடகொரியாவுக்கு ஆதரவா போர்ல இறங்குச்சு. வடகொரியாவுக்காக போராடி ஆயிரக்கணக்கான சீன வீரர்கள் இறந்திருக்காங்க. அதனாலதான் இந்த நட்பை ரத்தத்தால உருவான நட்பு அப்படின்னு ரெண்டு நாடுகளுமே சொல்லுவாங்க. ஆனா இந்த நட்புல எல்லா நேரங்கள்லயுமே சீரா இருந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா வடகொரியா தொடர்ந்து அணு ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டே இருக்கு. தன் எல்லையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல சீனா ரொம்ப கவனமா இருக்கும். ஒருவேளை வடகொரியாவுல போர் வந்துச்சு அப்படின்னா லட்சக்கணக்கான அகதிகள் சீனாவுக்குள்ள வந்துருவாங்க. ஆக எல்லையில பெரிய குழப்பம் உண்டாகும். 2006 வடகொரியா முதல் முறையா அணு ஆயுத சோதனை செஞ்சப்போ சீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஐநா சபை வடகொரியாவுக்கு எதிராக கொண்டு வந்த பொருளாதார தடைகளுக்கு சீனாவும் அப்ப ஆதரவு கொடுத்துச்சு. சீனாவுக்கு வடகொரியா மேல இருந்த அதிருப்திக்கு இது ஒரு பெரிய உதாரணம். கிம் ஜாங் உன் ஆட்சிக்கு வந்த அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாச்சு. கிம் ஜாங் உன் வடகொரியாவோட தலைவரானதுக்கு அப்புறம் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருந்த உறவு இன்னும் மோசமாச்சு. கிம் ஜாங் உன் தன்னுடைய சொந்த மாமாவான ஜாங் சாங் தேக்க 2013 தூக்குல போடுறாரு. முன்னாடி வடகொரியாவுடைய மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்கள்ல ஒருத்தராக இருந்த ஜாங் ஆட்சி மாற்றத்தப்போ கிம் ஜாங் உன்னுக்கு வழிகாட்டியாகவும் இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தேச துரோகம், ஊழல், அப்புறம் அரச கவிழ்க்க முயற்சி செஞ்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்ல அவர் தூக்கிலிடப்பட்டாரு. இது சீனாவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அவரு தான் சீனா கூட நல்ல உறவை வச்சிருக்க உதவியா இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. 2014 ஜின்பிங் வடகொரிய தலைவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே தென்கொரியாவுக்கு போயிட்டாரு. இதை பார்த்துட்டு ஜின்பிங் தங்களை மதிக்கல அப்படின்னு சொல்லி வடகொரியா எடுத்துக்கிச்சு. ஒரு கட்டத்துல வடகொரிய மீடியா சீனாவை துரோகி, எதிரி அப்படின்னு கூட திட்டினாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாச்சு. 2018 நிலைமை எப்படி மாறுச்சு அப்படின்னா 2018 உலக நாடுகள் போட்ட தடைகளால வடகொரியா பொருளாதாரம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. கிம் ஜாங் உன்னுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. அதனால அவர் தன்னோட பிரசித்தி பெற்ற குண்டு துளைக்காத ரயில்ல சீனாவுக்கு போய் ஜின்பிங்கை பார்க்கறாரு. அதுக்கப்புறம் நிலைமை சீராச்சு கொஞ்சம் கொஞ்சமா. எந்த உலக தலைவரை பார்க்கறதுக்கு முன்னாடியும் கிம் ஜாங் உன் சீனா கிட்ட ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சாரு. வடகொரியா மேல சீனாவுக்கு திரும்பவும் ஒரு செல்வாக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வடகொரியாவோட பொருளாதாரத்துக்கு சீனா தான் பெரிய ஆதாரமா இருக்கு. வடகொரியா எந்த அளவுக்கு சீனாவை நம்பி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமா நம்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வடகொரியாவுடைய 95% வர்த்தகம் சீனா கூட தான் நடக்குது. வடகொரியா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள்ல 85% சீனாவுக்கு தான் போகுது. அவங்க இறக்குமதி பண்ற எல்லாமே சீனாவில இருந்து தான் வருது. போன வருடம் மட்டும் சீனா சுமார் $2.3 பில்லியன், அதாவது 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வடகொரியாவுக்கு அனுப்பியிருக்கு. இது கடந்த 6 வருடங்கள்லயே ரொம்ப அதிகம். சீனா உலகத்திலேயே வடகொரியா கூட மட்டும்தான் ஒரே ஒரு அதிகாரப்பூர்வ ராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தம் வச்சிருக்கு. இதை 1961 கையெழுத்து போட்டாங்க. யாராவது ஒரு நாட்டை தாக்குனா, அதாவது வடகொரியாவை யாராச்சும் தாக்குனாங்கன்னா சீனா வரணும், சீனாவை யாராச்சும் தாக்குனாங்கன்னா வடகொரியா வரணும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம். இந்த வருடத்தோட இந்த ஒப்பந்தத்துக்கு 65 வயது நிறைவடையுது. ரஷ்யாவும் வடகொரியாவும் ஏற்கனவே நெருக்கமான நண்பர்கள். ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள், பீரங்கி குண்டுகள், ஏவுகணைகள் தேவைப்பட்டுச்சு. வீரர்கள் தேவைப்பட்டாங்க. அவங்களுக்கு வடகொரியா மனமு வந்து உதவி செய்து இப்ப வரைக்கும்.
ஆயுதங்களோட ஆயிரக்கணக்கான வீரர்கள் யுக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவா அனுப்பப்பட்டாங்க. இந்த போர்ல சுமார் 2300 வடகொரிய வீரர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. அதாவது வடகொரியால இருந்து போய் ரஷ்யாவுக்காக போராடி போர்க்களத்துல போராடி உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு பதிலா ரஷ்யாவும் வடகொரியாவுக்கு எண்ணெய் உணவுப் பொருட்கள், நிதியுதவி, தொழில்நுட்ப உதவிகள்னு எக்கச்சக்கமா செய்யுது. வடகொரியாவோட இந்த ராணுவ உதவிக்காக ரஷ்யா பல ஆயிரம் கோடிகளை கொடுத்திருக்கு அப்படின்னு தென்கொரியா ஒரு தகவலை சொல்லுது. ரஷ்யாவும் வடகொரியாவும் ரொம்ப நெருக்கமாகிக்கிட்டே போறது சீனாவுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதா ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா வடகொரியா மேல இருக்கக்கூடிய பிடி சீனாவுக்கு கைவிட்டு போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படிங்கிறதால கூட இருக்கலாம். இத்தனை வருடங்களா வடகொரியா சீனாவை மட்டும்தான் நம்பி இருந்துச்சு. ஆனா இப்போ ரஷ்யா மாதிரி இன்னொரு பெரிய நாடு அவங்களுக்கு பணமும் ராணுவ உதவியும், உலக நாடுகள் முன்னால தனித்து விடப்பட்ட நாடான வடகொரியாவுக்கு ஒரு உலக நாடுகள் முன்னால ஒரு ஆதரவு தர்றாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய விஷயம்தான். சீனாவோட மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னா, வடகொரியாவுக்கு எங்க ரஷ்யா நம்பர் 1 பார்ட்னரா மாறிடுமோ அப்படின்னு சீனா நினைக்குதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஒருவேளை வடகொரியா ரஷ்யாவை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சா சீனாவுக்கு வடகொரியா மேல இருக்கக்கூடிய அதிகாரம் போயிடும். ஆசியாவில் ரஷ்யாவோட பவர் அதிகமாகிற மாதிரி வந்துடும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆக ஜின்பிங் வடகொரியாவுக்கு போனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தந்திரமே இதுதான் அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொரு பிரச்சனை ரஷ்யாவோட ராணுவ தொழில்நுட்பம். ரஷ்யா வடகொரியாவுக்கு இன்னும் பெரிய ஏவுகணைகள், அட்வான்ஸ்டான ராணுவ சிஸ்டம், அணு ஆயுத தொழில்நுட்பம், சேட்டலைட் டெக்னாலஜி இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறதும் ஒரு பயமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. வடகொரியாவோட அணு ஆயுத திட்டத்தை பார்த்து சீனா பயப்படுதான். ஏன் தெரியுமா? சமீபத்தில் கிம் ஜாங் உன் தங்களோட அணு ஆயுதங்களை இன்னும் அதிகமாக்க போறதா சொன்னாரு. அப்படி வடகொரியா ரொம்ப ஆக்ரோஷமா மாறினா தென்கொரியா அவங்களோட ராணுவத்தை பலப்படுத்தும். ஜப்பான் அவங்களோட பாதுகாப்பை அதிகமாக்கும். அமெரிக்கா இந்த பகுதியில் தங்களோட ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தும். நான் ஜப்பானுக்கும் தென்கொரியாவுக்கும் உதவுறேன் அப்படிங்கிற பேர்ல. இதெல்லாம் நடந்தா சீனா எல்லைக்கு பக்கத்துல பெரிய பதற்றம் உருவாகும். இதை சீனா விரும்பாது. சரி, ஜின்பிங்கோட இந்த பயணம் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, சமீப காலமா ஜின்பிங் வெளிநாட்டுக்கு போறதை ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. வழக்கமா உலக தலைவர்கள் தான் அவரை பார்க்கறதுக்கு சீனாவுக்கே வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரஷ்ய அதிபர் புட்டின் சீனாவை தேடி வந்தாரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சீனாவை தேடி வந்தாரு. ஜின்பிங் அவ்வளவா வெளிநாடு போக மாட்டார். அப்படிப்பட்டவர் இப்போ வடகொரியாவுக்கு நேர்ல போறாரு அப்படின்னா அது கவனிக்கப்பட வேண்டிய செய்தி தான். ஜின்பிங்குக்கு சில குறிக்கோள்கள் இருக்கு. சீனா தான் வடகொரியாவோட முக்கியமான நண்பராக இருக்கணும் அப்படின்னு கிம் ஜாங் உன்னுக்கு ஞாபகப்படுத்த முயற்சிக்கலாம். ஒன்று, வடகொரியாவில் ரஷ்யாவோட பவர் அதிகமாகிறத தடுக்க பார்க்கலாம். வடகொரியா தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணி பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு கூட நினைக்கலாம். சீனா இன்னும் அதிகமான வர்த்தகம், முதலீடு, பொருளாதார உதவிகளை வடகொரியாவுக்கு தரலாம். தென்கொரியா இந்த பயணத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா யாருக்குமே அடங்காத குதிரை தான் வடகொரியா. அந்த வடகொரியாவை சீனாவாச்சும் கடிவாளம் போட்டு கட்டுப்பாட்டில் வைக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம். இதெல்லாம் நிபுணர்கள் சொல்லக்கூடிய யூகங்கள். வடகொரியா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகளுக்குள்ள எதுவா வேணும்னாலும் இருந்துட்டு போகுது. ரஷ்யா எங்க வடகொரியாவோட ரொம்ப நெருக்கமாயிருமோ அப்படின்னு பயந்து பொசசிவ்னஸ்ல கூட ஜின்பிங் வடகொரியாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு கூட வச்சுப்போம். ஆனா அந்த 3 நாடுகளும் நட்பு நாடுகளாக இருக்கிறது அவங்களுக்கு பெரிய பலம்தான். ஆனா தான் அப்படிங்கிற ஒரு மேட்டிமைத்தனத்தோட சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இந்த 3 நாடுகளுமே பரம எதிரி. இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்னதா உரசல் வந்தா கூட அதை அதிகப்படுத்தி பத்த வச்சு குளிர்காய தான் அமெரிக்கா மாதிரியான மேற்குலகம் நினைக்கும். ஆக வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரியை சமாளிக்க இந்த 3 பேரும் ஒன்னா நிக்கிறது தான் இவங்களுடைய ஆகப்பெரிய பலம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது.